எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் இப்ராஹிம் அவர்களுடைய திருமண விழாவிலே கலந்து கொள்வதற்காக இன்னைக்கு கோவைக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, எங்கள் கட்சியினுடைய பணிகளுக்கான ஆலோசனை கூட்டமும் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நிர்வாகிகள் சந்திப்பு என்று பல்வேறு வேலைகளை முடித்து இன்று இரவே நான் கிருஷ்ணகிரி செல்கிறேன். நாளைக்கு கிருஷ்ணகிரியில மா விளைச்சலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கிருஷ்ணகிரியில தேமுதிக சார்பாக நடத்த இருக்கிறோம். எனவே இந்த இரண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்னைக்கு நான் வந்திருக்கேங்க. நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. எதுங்க? கட்டாய கல்வின்றது எல்லாரும் படிக்கணுங்க. படிச்சாதான் இனி வருங்காலங்கள்ல அவங்க சொந்த காலில் அவங்க நிக்க முடியும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒவ்வொருத்தருமே தமிழ்நாட்டில் படித்தவர்களாக இருக்கணும்ன்றதான் தேமுதிகவின் நிலைப்பாடுங்க. வேறுங்க? காங்கிரஸ் கட்சி சார்பில் நடக்கக்கூடிய விழால சுதீஷ் வந்து கலந்து திமுகவுடன் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையா இல்ல, அது என்னன்னு உங்களுக்கு நான் விளக்கம் சொல்றேங்க. அவர் பல ஆண்டு காலமாக சுதீஷோடைய நண்பருங்க. அவர் இதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாதுங்க. ஒரு தனிப்பட்ட முறையில நண்பர் என்கின்ற முறையில அவருடைய விழாவில் கலந்து கொள்வதற்கு நேரடியாக பத்திரிகை கொடுத்தாருங்க. அந்த வகையிலே நண்பர் என்ற முறையில் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கார். அவ்வளவுதான். அதுக்கும் கூட்டணிக்கோ கட்சிகளுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. அது அவங்க உரிமை, அவங்களுடைய நம்பிக்கை. ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்றத அவங்கவுங்க கட்சியினுடைய நிலைப்பாடு. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரின் அவங்கவுங்க கட்சியை கேட்ட அவங்கவுங்க கட்சி தான் அடுத்து வரும் அப்படின்றதுல சொல்லுவாங்க. அந்த வகையில் அவர் சொல்லியிருக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில என்ன நிலைப்பாடு? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எங்களுடைய நிலைப்பாடு இப்பொழுதைக்கு 8 மண்டலமாக பிரித்து தமிழ்நாடு முழுக்க 8 மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்களை அமைத்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் ரொம்ப ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷனே எல்லா இடத்துலயும் பூத் கமிட்டிகளை அமைக்கணும். 1 மாத காலத்திற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் இருக்கிறது. எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை தான் நாங்க போக்கஸ் பண்றோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கடலூரில் ஜனவரி 9ஆம் தேதி மாநாடு அன்றைக்கு மிக தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் தமிழக கட்சிகள் தான் நல்லது. பட் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அலையன்ஸ்ல தான் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் ஏற்கனவே என்டிஏ அலையன்ஸ்ல இருந்தவங்க தான். அதனால தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளினுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி இருந்தா நல்லதுங்க. நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன். கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு. தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது, வரவேற்கத்தக்கது. இதான் அவங்க 2 பேர் மட்டும்தான் யூஸ் பண்ண மாதிரியும் மற்றவங்க எல்லாம் ஜெனுவின் மாதிரியும் அது கொண்டு போக கூடாதுங்க. இன்னைக்கு தமிழ்நாடே டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை வஸ்துக்கள், அதே மாதிரி மெத்தபெட்டமைன், கொக்கைன் போன்ற பல்வேறு போதை கலாச்சாரத்தில் தமிழ்நாடு மூழ்கி இருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். எனவே அவங்க 2 பேர் மட்டும்தான் இதுல குற்றவாளிகள் மாதிரி போக்கஸ் பண்றது சரியில்லை. பட் அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கு, அவங்க ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்காங்க. அது தவறுதான். பட் தமிழ்நாடு முழுக்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள், அதுல இன்னைக்கு தங்கள் வாழ்வை இழந்து எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் இந்த அரசு நிச்சயமாக அந்த போதை இல்லா, டாஸ்மாக் இல்லா, கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கி அந்த இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை தரணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
அது வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துங்க. இப்ப அவர் சொல்ற கருத்துக்கு என்கிட்ட கேட்கறது அது எந்த வகையில நியாயம் இல்ல. அவங்க கருத்து அவங்கவுங்க சொல்லிட்டு இருக்கு. இப்ப சேகர் பாபு அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு, அண்ணா எடப்பாடியார் ஒரு கருத்து சொல்றாரு. எப்பவுமே யார் ஆளுங்கட்சியும் அவங்களை எதிர்த்து மற்ற கட்சிகள் ஒன்றிணைந்து அந்த ஆளும் கட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிறது ஒரு வியூகம். அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு, பொறுத்திருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்றேன். பல்லவி, இப்ப நான் கோவையில் இருக்கேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் இங்க பதில் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு திமுக ஆட்சி எப்படி இருக்கிறதுன்னு நீங்க கேக்குறீங்க. திமுக ஆட்சியில இன்னைக்கு நான் கோவையில் இருக்கிறதுனால இங்க இருக்கிற பிரச்சனையை சுட்டி காட்ட விரும்புறேங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரச்சனை, இங்க நான் எவ்வளவு வாட்டி வரேன், எல்லா ரோடும் குண்டும் குழியுமா, சாலைகள் மிக மோசமா இருக்கு. இதனால பல்வேறு விபத்துகள் நடக்குது, பல்வேறு உயிர்களை நாம் இழந்துகிட்டு இருக்கோம். எங்க கட்சியில கூட பல்வேறு பேர் அந்த சாலை விபத்துல இறந்திருக்காங்க. அதனால போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அந்த சாலைகளை சீரமைக்கணுங்க. மேம்பால பணிகள் அப்படின்னு தொடங்கப்பட்டு இங்க சாய்பாபா காலனி, அதே மாதிரி எல்லா இடத்துலயும் மேம்பால பணிகள் அப்படியே தொய்வா கிடக்கு. அந்த பணிகள் சீக்கிரம் முடித்தால்தான் மக்களுக்கு போக்குவரத்துக்கு வந்து சரியா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து குப்பையை தரம் பிரிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போராட்டம் மக்களால் கொண்டு வரப்பட்டது. நாங்களும் வந்து கடுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை கொடுத்தோம். அந்த பிரச்சனை இப்ப முற்றுப்புள்ளி வந்து அதை வேறு இடத்திற்கு இன்னைக்கு மாத்தி இருக்காங்க. அதே மாதிரி 40 வருஷமா குடியிருக்கிறவங்க இடத்துல சாலை விரிவாக்கம் சொல்லி அந்த மக்களை வஞ்சிக்கிற ஒரு நிலைமை இருக்கு. அது தவறான ஒரு விஷயம். அதே மாதிரி பல்வேறு வார்டுகள்ல இன்னும் பாதாள சாக்கடைகள் அமைக்காம இருக்காங்க. அந்த பாதாள சாக்கடைகள்லாம் அமைக்கணும். ஏன்னா யூஸ்வலா கோயம்புத்தூர் அப்படின்னாலே ஒரு கிளீன் சிட்டி அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்திருக்கேன் கேப்டன் காலத்துல இருந்து. இன்னைக்கு அந்த நிலைமை மாறி எல்லா சாலைகளும் மேம்பாலங்கள், சாக்கடைகள், குப்பை கூலங்களாக கோவை மாநகர் மாறிக்கொண்டு வருகிறது என்பதை நான் வருத்தத்தோடு பதிய வைக்கிறேன். நிச்சயமாக தமிழக அரசு இதுல கவனம் செலுத்தி மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணணும் நான் கேட்டுக்கிறேன். ஒரு அட்வைஸும் இல்ல. நீங்க கேக்குற கேள்வி நீங்க விஜய் கிட்ட போய் கேட்கணும். அவருக்கு அட்வைஸ் பண்ணி சொல்லி இல்ல நோ அட்வைஸ். ஏன்னா அட்வைஸ் பண்ற வயசும் அவருக்கு இல்ல, அதை தாண்டி அவருக்கு வயசும் இருக்கு, அனுபவம் இருக்கு. அதனால அவருடைய டிசிஷன் அவர் தான் எடுக்கணும். எனவே விஜய்க்கு அட்வைஸ் நான் வந்து ஒன்னும் சொல்ல விரும்பல. அதனால அவர் இந்த கேள்வி நீங்க விஜய் கோயம்புத்தூர் வந்தாருன்னா அவர்கிட்ட நீங்க கேளுங்க. யாரு ஒரு கட்சினா அழைக்கத்தான் செய்வாங்க, அதுல ஒண்ணும் இல்லையே. இப்ப ஒரு பொண்ணு இருந்தா 4 இடம் போய் பையனை பார்க்க தான் செய்வாங்க, பையன் இருந்தா 4 இடத்துல பொண்ணு பார்க்க தான் செய்வாங்க, அழைக்கத்தான் செய்வாங்க கூட்டணி நல்லபடியா அமைக்கணும்னு. அந்த வகையில அவங்க அழைக்கிறாங்க. என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றது விஜய் தான் முடிவு எடுக்கணும். எதுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஜனவரியில நாங்க அறிவிக்கிறோம், நான் தெளிவா உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. அதே மாதிரி இன்னைக்கு மா விளைச்சலுக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகள் ஒட்டுமொத்தமா பாதிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்கங்க. ஆனா இங்க இருந்து நம்ம முதல்வர் பார்த்தா மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தை உடனே மத்திய அரசு என்ன பண்றாங்க, நம்மளும் ஒரு பங்குக்கு பதில் கடிதம் அனுப்பிடுவோம், அவங்க ஒரு கடிதத்தை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இது மக்களுடைய வாழ்வாதாரம், விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை. நான் இங்கு நலம், நீ அங்கு சுகமா அப்படின்னு ஏதோ நலம் விசாரிக்கிற மாதிரி இங்கிருந்து அங்க கடிதம், அங்கிருந்து இங்க ஒரு கடிதம் அனுப்புறதெல்லாம் வேஸ்டுங்க அது. அதனால விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க உடனடியாக தமிழக அரசு இன்னைக்கு நம்ம பக்கத்து மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகால என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி டிசிஷன் எடுத்து நம்ம விவசாயிகளை காப்பாற்றணும்னு சொல்லி தமிழக அரசை கேட்டுக்கிறேன். மத்திய அரசும் இதுல செவி சாய்த்து விவசாயிகளை காக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அதிமுக வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தரேன்னு சொல்லியும் இருந்தாலும் நீங்க வந்து அதிமுக ஆதரவான நிலைப்பாடு எடுக்காம ஒதுங்கி இருப்பது அப்படின்றது வந்து அதிமுக மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி கிடையாது. அவங்க வந்து கொடுக்கறேன்னு சொன்னது உண்மை, எழுதி தரப்பட்டது உண்மை. ஆனால் அதை 26 இப்ப அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கும் இப்ப வந்து நாங்க ஜனவரியில வந்து கூட்டணின்னு சொல்வதற்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. முதல்ல அதுல நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும். நாங்க ஏன் சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் எங்க கட்சிக்கு நாங்க போக்கஸ் பண்ணணும், எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை நாங்க போக்கஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்ததுதான் கூட்டணியை பற்றி நாங்க யோசிப்போம் அப்படின்றதுதான் அதுக்கான பதில்.
ஆனா மத்திய அரசு கிட்ட கேட்டா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்றாங்க. அதனால இவங்க அதான் இப்ப கடிதம் மாதிரி தான் அது. இங்க இருந்து ஒரு கடிதம் அனுப்புனா அவங்க பதில் கடிதம் அனுப்புற மாதிரி நாங்க கோரிக்கை வைக்கிறோம் நிறைவேற்றல்னு இவங்க சொல்றாங்க. அவங்கள கேட்டா பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கோம் அப்படின்னு பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து எல்லாம் சொல்றாங்க. ஆனா இதுல பாதிக்கப்படுவது மக்கள் தான். அதனால அடுத்த ஆள் மேல சாக்கு போடாம நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு அளித்து நம்மளை ஆட்சியில் அமர்த்திய நம்ம மக்களுக்காக தமிழக அரசும் மத்திய அரசும் இணைந்து மக்களை காப்பாற்றணும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.